ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எஸ்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் சாந்தி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஆரி ஒர்க் பற்றி சில டிப்ஸ் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரி எம்ப்ராய்டரிங் டிசைன் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் தான் சொல்லணும். ஃப்ரேமானது இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ரேம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ரேம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சைஸ் ஃப்ரேம்லேயே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ளவுஸை கஸ்டமைஸ் பண்ணுறப்ப ஸ்லீவ் டிசைன் இதில் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன சைஸ் ஃப்ரேம் ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இது ஒயிட் கலர் காட்டன் கிளாத்து. நம்ம காட்டன் கிளாத்தை நம்ம எதுக்கு செலக்ட் பண்ணுறோம்னா இது நமக்கு போடுறதுக்கு ஸ்டிச்சு போடுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சில்க் த்ரெட்டு மார்க்கெட்டில் நிறையா கம்பெனி இந்த மாதிரியெல்லாம் அவைலபிளாக கிடைக்குது. நம்ம சாதாரணமாக பெல் பிராண்டு, ஜிவி பிராண்ட் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கார்பன் பேப்பரில் எல்லோ கலர் அண்டு ஒயிட் கலர் 2 கலர் கார்பன் பேப்பரும் மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த எல்லோ கலர் கார்பன் பேப்பர் நம்ம லைட் கலர் டிசைன் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேசிங் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். லைட் கலராக இருக்கிறது டார்க் கலர் கிளாத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 2 கார்பன் பேப்பர் தான் நம்ம எம்ப்ராய்டிங் டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெட் கலர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் நம்ம டிசைனிங் போடுறப்ப அதை மார்க் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா நீடில்ங்கிறது அயன் நீடில், துளிப் நீடில் இந்த மாதிரி நீடில்லாம் இருக்குது. நம்ம அயன் நீடில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பீட் ஒர்க்கு இந்த மாதிரியெல்லாம் அட்வான்ஸ் கோர்ஸ் நமக்கு போகிறப்ப அப்போ இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது A1 மம்தா பிராண்ட் ஜரி த்ரெட்டு. இது கோல்டன் கலர். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்லேயும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த கோல்டன் கலர் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம்னா அந்த செயின் ஸ்டிச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச் போடுறப்ப இந்த ஜரி த்ரெட் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஜரி த்ரெட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகிட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமே சில்க் த்ரெட்டுக்கு போகலாம். சில பேர் டேரெக்டாக சில்க் த்ரெட்லேயே பிகினர்ஸாக இருக்கிறவங்க போடுவாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தையல் மிஷின் த்ரெட் இருக்குது. அது இதை விட இந்த சில்க் த்ரெட்டை விட அது கொஞ்சம் கெட்டினாக இருக்கும். அதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட நம்ம சில்க் த்ரெட்டு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணுற மெத்தட் நம்ம ஆரி எம்ப்ராய்டரிங் டிசைனில். தென் நீடில்னு பார்த்தாக்கா செயின் ஸ்டிச் போடுறப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் வச்சு நாம் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். சில டைமும் நம்ம நியூ பிகினர்ஸாக இருக்கிறவங்க போட்டுட்டு போகிறப்ப இது 90 டிகிரியில் இல்லாமல் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி வந்துடும். இருந்தாலும் நம்ம போட போட ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்படி 90 டிகிரியில் நம்ம வச்சு குத்தி நம்ம எடுக்கிறப்ப தான் அந்த ஸ்டிச்சு நமக்கு ஒரு ஈஸியன்ட்டு கன்வீனியண்ட்டாக வரும். இதுதான் நம்ம நீடில் ஹேண்டில் பண்ணுற மெத்தட் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பீட் ஒர்க்குன்னு பார்த்தாக்க இது கோல்டன் கலர் சுகர் பீட். இது எல்லா கலர்லேயுமே நமக்கு கிடைக்குது. நம்ம ஆரி எம்ப்ராய்டரிங் டிசைன்னு பார்த்தாக்க பீட் ஒர்க்கு, ஜர்தோசி, கர்தானா, ஜமிக்கி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் வெரைட்டி இருக்குது. அது எல்லாம் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டோனாகவும் நமக்கு கிடைக்கும், ஸ்டிக்கிங் ஸ்டோனாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா ப்ரீஃபாக இந்த ஆரி எம்ப்ராய்டரிங் டிசைனுடைய டிப்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை.